ராஜாதித்தன். அத்தியாயம் 11. கல்வெட்டு தகவல். திருக்களித்தட்டை வேதபுரீஸ்வரர் கோவிலில் உள்ள சுந்தர சோழரின் 14ஆம் ஆட்சியாண்டு கல்வெட்டு ஒன்றில் கொடும்பாளூர் சிறிய வேளாளரின் மகள்களாக ராஜாதிச்சி மற்றும் குஞ்சரமல்லி என்போர் நந்தா விளக்கெரிக்க வழங்கிய நிபந்தங்களை பற்றி குறிப்பிடுகிறது. அடுத்த நாள், அதற்கு அடுத்த நாள் என தொடர்ந்து கொண்டே போன இவர்களின் உறவு இனி பிரிந்திருக்கவே முடியாது என்றொரு நிலையை அடைய அடுத்த 7 நாட்களே போதுமானதாக இருந்தது. மனமொத்து போயினர் இருவரும். ஊடல் பேச்சுக்களும் சிறு சிறு தொடல்களும் உள்ளூர இருந்த காதலை உளமறிய செய்ததோடு உலகினை மறக்கவும் செய்தன. எதற்காக வந்திருக்கிறோம் என்பதை மறந்தான் செவ்வேள். என்ன நிலை தனது என்பதை மறந்து போனாள் விருச்சிகா. காதல் என்பதே இப்படியான ஒரு உறவுதான். எப்போது, எவரால், எங்கு தொடங்கப்படும் என்பது அறியாத ஒரு விஷயம். தொடங்கிய உடனேயே பற்றி கொண்டு எரியும். பிடித்தவரின் எந்த ஒரு குறையுமே கண்களுக்கு தெரியாமல் போகும். காற்றில் பறந்து கொண்டிருக்கும் காதலர் மனம். அதை அத்தனை எளிதாக கட்டி இழுத்து வந்துவிட முடியாது தன் நிலைக்கு. எதனையும் எவரையும் மாற்றும் வல்லமை கொண்ட காதலையே மறக்க செய்யும் சக்தி உண்டெனில் அது யதார்த்தம் எனும் நிகழ்காலம் தவிர்த்து வேறு எதுவும் இல்லை. அந்த யதார்த்தத்தினை கையோடு கொண்டு செவ்வேளை நிகழ்காலத்திற்கு திருப்புவதற்காகவே நடந்தது மறுநாள் அந்த நிகழ்வு. மறுநாள் வெகு நேரமாய் காத்திருந்தும் விருச்சிகா வரவில்லை என்பது கடும் சோதனையாகி போனது செவ்வேளுக்கு. நேற்றைய மறவர் பற்றிய விவாதத்தில் மனமுடைந்து போனாலோ, வேறு ஏதேனும் சிக்கலாகி போனதோ அவளது வருகையில்? அவளது பாட்டிக்கு ஒருவேளை உடல்நிலை சீராக இல்லை என்றாலே அது ஏதேனும் பிரச்சனையோ? எதுவும் இல்லையெனில் என்னை வெறுக்க ஆரம்பித்து விட்டாளோ? இந்நேரம் வந்திருக்க வேண்டுமே. இத்தனை நேர தாமதம் எப்பொழுதும் இருந்ததில்லையே. தான் வர முடியாவிட்டாலும் உடன் வரும் அந்த பெண்மணியிடமாவது தகவல் ஏதேனும் கூறி அனுப்பியிருக்கலாமே. ஒருவேளை அவளுக்கே ஏதேனும் பெரும் சிக்கலோ? தனக்குள்ளேயே கேள்விகளை அடுக்கி கொண்டே போனான் செவ்வேள். ஒன்றிற்கும் பதில் கிடைக்காது புழுவாய் துடித்தான். மதியம் முடிந்து மாலை பொழுதும் தொடங்க ஆரம்பித்தது. நிலை கொள்ளாமல் தவித்தான் செவ்வேள். வியாபாரத்தை கூட சரிவர கவனிக்க முடியவில்லை அவனால். எதிரே தெரியும் வீதியை நோக்கியே அவனது பார்வை அவ்வப்போது சென்றது. எத்தேசையாக பார்த்தவனின் பார்வை சட்டென்று ஓரிடத்தில் அகலாமல் நின்றது. உற்று பார்த்தான். ஆம், அவளைதான் என்றது உள்ளம். வியாபார நேரத்தில் கடையை விட்டு சட்டென இறங்கவும் முடியாது என்பதையும் உணர்ந்து தவித்தான். அருகில் இருந்த மற்றொரு வணிகரை அழைத்தான் உதவிக்கு. ஐயா, சற்று என் கடையினையும் கவனித்துக் கொள்ளுங்கள். வயிறு சரியில்லை, இதோ வந்து விடுகிறேன் என்றவன் அவர் பதில் கூறும் முன்பேயே கடையை விட்டு வெளியேறினான். வேகமாக நடந்து விருச்சிகா நின்றிருந்த திசையில் விரைந்தான். அவளை தாண்டியும் முன்னே நடந்து ஒரு குறுக்கு தெருவில் புகுந்தான். புரிந்து கொண்ட விருச்சிகாவும் அவனை பின்தொடர்ந்தால் இடைவெளி விட்டு. ஆள் அரவமற்ற சிறிய சந்து ஒன்றில் அவளது வருகைக்காக காத்திருந்தான். சந்தின் உட்புறமாக தள்ளி இருந்த அந்த மண்டபத்தினுள் விருச்சிகாவை கைப்பிடித்து அழைத்து சென்றான். என்னவாயிற்று விருச்சிகா? ஏன் இந்த தாமதம்? காத்திருந்தேன் உனக்காக என்ற நினைவாது உனக்கு இருக்கிறதா? தகவலாவது எவர் மூலமாவது அனுப்பியிருக்கலாமே. வார்த்தைகளாலேயே கடிந்து கொண்டான் செவ்வேள். வேண்டுமென்றேவா நான் தாமதித்து வந்தேன்? நிலைமை தெரியாமல் நீங்கள் வேறு கோபிக்கிறீர்களே? எரிச்சலோடு கேட்டாள் விருச்சிகா. எதுவாயினும் எவர் மூலமாவது சொல்லி அனுப்பி தொலைத்திருக்கலாமே. இங்கு இருப்பவனின் நிலைமை பற்றி உனக்கென்ன கவலை? கோபப்பட்டான் செவ்வேள். அவசரப்பட்டு வார்த்தைகளை இறைப்பதே ஆண்களின் வழக்கமாகி போனது போலும் என்றாள் விருச்சிகா சலிப்போடு. தேவையில்லாமல் ஆடவர் குலத்தை இழுக்காதே இப்பிரச்சனையில். தவறு உன்னுடையது என்பதை புரிந்து கொள். என்ன பெரிய தவறு? குறிப்பிட்ட நேரத்திற்கு வர இயலவில்லை என்னால் எனில் அதற்கொரு பலமான காரணம் இருக்கும் என்று புரிந்து கொள்ள முடியாதா உங்களால்? அதைத்தான் அப்போதிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்பது உன் தலைக்கு ஏறவே இல்லையா இதுவரை? மீண்டும் கோபமானான் செவ்வேள். காரணம் என்ன என்பதை சொல்லவிட்டால்தானே? குற்றம் கண்டுபிடிப்பதையே குணமாக கொண்டிருந்தால் என்னவென்று விளக்க முடியும் என்னால்? கூறும்போதே கண்கள் கலங்கி வார்த்தைகள் தழுதழுத்தன விருச்சிகாவிற்கு. அவளது நிலையை கண்டவுடன் தவித்து போனான் செவ்வேள். மன்னித்து கொள் அன்பே. உன்னை காணவில்லை என்றதும் எனக்குள் ஏற்பட்ட பதட்டமும் வலியும் அது தந்த வேதனையும் உன்னை கண்டவுடன் கோபமாக வெளிப்பட்டு விட்டது தேவி என்ற செவ்வேள் அவளது அருகில் வந்து ஆதரவாக அவளை அணைத்து கொண்டான். இப்போதே உங்களின் கோபம் தீரும் வரை திட்டிவிடுங்கள். இனி ஒரு முறை உங்களின் இந்த கோபத்தினை என்னால் தாங்கவே முடியாது என அழ ஆரம்பித்தாள் விருச்சிகா.
அவளது உச்சந்தலையில் முத்தமிட்டு அவளை தேற்றினான் செவ்வேல். நடந்ததை மறந்துவிடு, இப்போதாவது சொல், என்னதான் நடந்தது? இந்த நாட்டு இளவரசனான விக்ரமாதித்தன் தான் காரணம் அத்தனைக்கும் என்ற விருச்சிகாவை வெறித்து பார்த்தான் செவ்வேல். என்ன நடந்தது என்பதை புரியும்படி சொல் விருச்சிகா. அரண்மனை பணிப்பெண்ணான உனக்கு இளவரசனோடு என்ன பிணக்கு? வேகமாக கேட்டான் செவ்வேல். எனக்கு ஏதும் பிணக்கில்லை அன்பரே. ஏதோ போர் நடக்க இருக்கிறதாம் இங்கு. அருகில் இருக்கும் கங்க நாடு அவனுக்கு எதிராக நிற்கிறதாம். அதனால் அந்த கோபத்தில் அரண்மனையே இரண்டாக்கி விட்டார் இளவரசர். காண்போர் மீதெல்லாம் எரிந்து விழுகிறார். மதிய உணவெடுக்கவும் வரவில்லை. அவர் வந்து உணவு முடித்து சென்ற பிறகுதானே நாங்கள் வெளியேற முடியும் என்ற நிலைமை வேறு. அனலில் இட்ட புழுவாய் துடித்து கொண்டிருந்தேன் நான் அங்கு என தேம்பி தேம்பி கூறினாள் விருச்சிகா. கங்க நாடு வானகத்திற்கு துணையாக வரவில்லை, எதிராக களம் காண போகிறது. இந்த செய்திகள் மட்டுமே செவ்வேளின் மனதில் வட்டமிட்டு கொண்டிருந்தன. ஏன், ராஷ்டிரகூடம் நிச்சயம் துணைக்கு வர வேண்டுமே விக்ரமாதித்தனுக்கு. இருவரும் நட்பு நாடுகள்தானே என்று கேட்டான் செவ்வேல் அவளின் தலையை கோதிக்கொண்டே. எனக்கென்ன தெரியும் அது பற்றி? கங்க நாடு எதிர்ப்பாக இருக்கிறது என்பதற்கே இத்தனை பெரிய அமர்க்களம் இன்று. போர் என்ற ஒரு அறிவிப்பே இத்தனை கலரத்தினை இங்கு உண்டு செய்கிறது எனில் பிறகு எதற்குத்தான் அதை செய்கிறார்களோ? இதனாலேயே நான் மறவர்களை வெறுக்கிறேன் என்றாள் விருச்சிகா கோபமாக. மறுபடியும் நேற்றைய விவாதத்திற்கே போகின்றாயே விருச்சிகா. நமக்கென்ன அதை பற்றி? உன்னை கண்ட பின்புதான் என் உயிரே வந்தது தேவி. இதுபோல் இன்னும் ஒரு முறை தாமதமாகும் எனில் எப்படியாவது ஒரு தகவல் அனுப்பிவிடு எனக்கு, அது போதும் என்றான் செவ்வேல். நீங்களும் காரணம் அறியாமல் கோபிப்பதை நிறுத்துங்கள் முதலில். நேரமாகிவிட்டது, எனக்கு இருட்டு போகிறது, நான் புறப்படுகிறேன் என அவனிடமிருந்து விலகிய விருச்சிகா பிரிய மனமின்றி பிரிந்து விரைந்தால் தன் வீடு நோக்கி. செவ்வேலும் தனது கடையை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். சிந்தை முழுவதும் விருச்சிகா அளித்த தகவலே நிறைந்திருந்தது இம்முறை. அருகே நெருங்க கடை வாயிலில் பெரிய மாணிக்கனார் அமர்ந்திருப்பதை கண்டான். வானகபாடி வந்து 20 நாட்களுக்கு மேல் ஆகிறது. 15வது நாளிலேயே சரக்குகளை ஏற்றிக்கொண்டு வண்டிகள் வரும். அதில் தனது மெய்க்காவலர் பிரிவு படைத்தளபதியான வெள்ளங்குமரன் என்பவர் வருவார். அவரிடம் எல்லா தகவல்களையும் கூறுங்கள், அவை என்னிடம் வந்து சேர்ந்துவிடும் என இளவரசனான ஆதித்தனின் சொற்கள் அவ்வப்போது மனதில் நினைவுக்கு வந்து கலவரப்படுத்தின பெரிய மாணிக்கனாரை. சரியாக 15 நாட்களுக்கு பிறகு பொருட்களை ஏற்றிக்கொண்டு சோழத்திலிருந்து வண்டிகள் வந்தது என்னவோ உண்மை. ஆனால் அதில் வெள்ளங்குமரன் வந்த தகவலே இல்லை. அடுத்தடுத்து வந்த வண்டிகளிலும் அவர் வருவதாகவும் தகவல் கூட இல்லை. எனில் கிடைத்த விவரங்களை எவரிடம் கூறி அனுப்புவது என்ற பெரும் கவலையோடு வந்திருந்தார் பெரிய மாணிக்கம். இளையவனான செவ்வேளிடமும் இது பற்றிய தனது கவலையினை பகிர்ந்து கொண்டார். மதிய வேளை அது. கடை தெருவில் ஆங்காங்கே காணப்படும் ஒருவர் இருவர் தவிர வேறு எவரும் இல்லை. சுற்றுமுற்றும் பார்த்தான் செவ்வேல். தனது கடையிலும் பக்கத்து கடைகளிலும் கூட எவரும் இல்லாததை உறுதி செய்து கொண்டான். பெரிய மாணிக்கனாரின் அருகில் சென்று பேச்சு கொடுத்தான். இதுவரை அப்படி என்னதான் தகவல் திரட்டியுள்ளீர்கள் ஐயா? எல்லா கடைகளிலும் உள்ள நம்மவர்களிடம் பேசிவிட்டீர்களா என்று கேட்டான் மெதுவாக. பேசிவிட்டேன். போர் நடக்கப் போவது என்னவோ உறுதி. வானகப்பாடியும் தன்னை தயார்படுத்தி கொண்டுள்ளது. விரைவில் வைதும்பர் படையும் இங்கு வந்து கூடும் என்றார் பெரிய மாணிக்கம். ராஷ்டிரகூடத்தின் நிலைப்பாடு பற்றி ஏதாவது தெரிந்ததா ஐயா என்று கேட்டான் செவ்வேல். வானகப்பாடி இளவரசனான விக்ரமாதித்தனின் நண்பன் கிருஷ்ணன். இவன் தற்போது ராஷ்டிரகூடத்தின் இணை அரசன். உடல்நிலை காரணமாக ராஷ்டிரகூட மன்னர் அமோகவர்ஷர் பெயரளவிற்கு மட்டுமே மன்னராக உள்ளாராம். நிர்வாகம் முழுவதும் கிருஷ்ணனின் கையில் இருப்பதால் நிச்சயமாக வானகப்பாடிக்கு துணையாக படை கொண்டு வருவான் கிருஷ்ணன் என்கிறார்கள் என்றார் பெரிய மாணிக்கம். இது நம்ப தகுந்த தகவல்தானா ஐயா? ஏனெனில் நம்முடைய தகவலை அடிப்படையாக கொண்டுதான் சோழர் படையின் நகர்வு இருக்கும் என இளவரசர் கூறியிருந்தார் என்றான் செவ்வேல். புரிகிறது. தவறாக ஏதேனும் நடப்பின் தண்டிக்கவும் நாம் படுவோம் என்கிறாய். ஆனால் இப்போது நான் கூறிய இத்தகவல் உறுதியானது. வானகப்பாடி தளபதியாரின் வீட்டில் பனித்துளியின் குளிர்ச்சியினை போர்த்தியவுடன் தரக்கூடிய வெண்பட்டு கேட்டிருந்தார்கள். நானே பிரத்யேகமாக வரவழைத்து எடுத்து சென்றேன் விற்பனைக்கு. அங்கு வியாபாரம் செய்யும் நேரத்தில் தளபதியாரோடு சில உப தளபதிகள் பேசி கொண்டிருந்ததை கேட்க நேர்ந்தது. ஆக ராஷ்டிரகூடம் நிச்சயமாக இப்போரில் கலந்து கொள்ளும் என்றார் பெரிய மாணிக்கம். இது அருமையான தகவல் ஐயா. சோழர் படையினை வழியிலேயே தடுக்கப் போகிறார்களா?
அல்லது இங்கு வந்து இணைந்து தாக்கப் போகிறார்களா? ஏதாவது தெரிந்ததா அது பற்றி என்று கேட்டான் செவ்வேல். அது பற்றி எதுவும் தெரியவில்லை. ஆனால் கிடைத்த இந்த முக்கிய தகவலை கூட சோழத்திற்கு அனுப்ப முடியவில்லையே. இளவரசர் கூறிய அந்த வெள்ளங்குமரனும் வரவில்லையே என வருத்தப்பட்டார் பெரிய மாணிக்கம். கவலைப்பட வேண்டாம் ஐயா. நீங்கள் அளித்த இத்தகவல் நிச்சயமாக இளவரசரை அடைந்துவிடும் விரைவில் என்றான் செவ்வேல். எப்படி இத்தனை உறுதியாக கூறுகிறாய் தம்பி? நீயே சோழம் செல்லப் போகிறாயா என்ன என்று கேட்டார் பெரிய மாணிக்கம் ஆர்வமாக. ஏறக்குறைய அப்படித்தான் ஐயா. இன்னும் 5 நாட்களுக்குள் வேறொரு முக்கிய தகவல் வேண்டும் ஐயா. அது பற்றி ஏதேனும் திரட்ட முயற்சி செய்யுங்கள் என்றான் செவ்வேல். எது பற்றி நீ கூறுகிறாய் தம்பி? வேகமாக கேட்டார் பெரிய மாணிக்கம். கங்க நாடு பற்றிய தகவல்தான் இப்போதைக்கு முக்கியம் ஐயா. அதன் நிலைப்பாடு என்ன என்பது நமக்கு அவசியம் தெரிந்தாக வேண்டும். கங்க நாடு இப்போரில் களம் காண போகிறதா இல்லையா என்பது தெரிய வேண்டும். அப்படி களம் கண்டால் எவர் பக்கம் ஆதரவளிக்கும் என்பதும் தெரிய வேண்டும் என்றான் செவ்வேல். கங்க நாடு கலந்து கொள்கிறது என்றாலே அது சோழத்திற்கு எதிராகத்தானே இருக்கும் தம்பி என கேட்டார் பெரிய மாணிக்கம். அப்படி எதுவும் நிச்சயமாக கூற முடியாதையா. ஏனெனில் கங்க நாட்டின் முக்கிய எதிரியே வானகபாடியினர் தான். அதனால்தான் இது பற்றி சற்று தெளிவான உறுதியான தகவல்கள் வேண்டும் என்கிறேன் என்றான் செவ்வேல். எப்படி திரட்டலாம்? ஏதாவது யோசித்திருக்கிறாயா இது பற்றி என்று கேட்டார் பெரிய மாணிக்கம். அரண்மனைக்குள் இது பற்றிய பேச்சு நடப்பின் அது பற்றி என்னால் அறிந்து கொள்ள இயலும். இதுவரை அதுபோல ஏதும் நடக்கவில்லை. மீதி இருக்கும் மற்றொரு வழியெனில் மடிகை சாவடியில்தான் கிடைக்கும். பல்வேறு நாட்டின் வணிகர்களும் கூடுமிடம் அல்லவா அது? நாளை முதல் அங்கு தங்கி இருக்க வழி தேடுங்கள். கங்க நாட்டு வணிகர்கள் வந்திருந்தால் அவர்களிடம் பேச்சு கொடுத்து தெரிந்து கொள்ளுங்கள். ஏதாவது ஒரு தகவல் எவர் மூலமாவது கிடைக்கும் என்றான் செவ்வேல். ஒருவேளை கங்க நாட்டிலிருந்து வணிகர்கள் எவரும் வானகப்பாடி பக்கம் வரவில்லை என்றால் எவரை அணுகுவது என்று கேட்டார் பெரிய மாணிக்கம். எவரையும் அணுக வேண்டாம் ஐயா. உடனே திரும்பி விடுங்கள் அங்கிருந்து என்றான் செவ்வேல். ஏன் தம்பி, உடன் வந்துவிட சொல்கிறீர்கள்? ஆம், கங்க நாட்டிலிருந்து வணிகர்கள் இம்முறை வரவில்லை எனில் போர் நிச்சயம் என்பது அர்த்தம். அதில் கங்க நாடு கலந்து கொள்ளும் என்பதும் தெளிவு. அது மட்டும் இல்லாமல் தன் நாட்டு வணிகர்களை இங்கு வணிகம் செய்ய அனுப்பவில்லை என்பதால் கங்க நாடு நிச்சயமாக வானகபாடிக்கு எதிராகவே களமிறங்கும் என்பதும் உறுதி என்ற செவ்வேளை புருவம் உயர்த்தி வியப்போடு பார்த்தார் பெரிய மாணிக்கம். எங்கள் குழு வணிகர்களோடு சோழ தேசத்து வீரர்கள் 4-5 பேர் கலந்து வருவார்கள் என இளவரசர் என்னிடம் கூறியிருந்தார். அதில் ஒருவன்தான் நீயும் என்பதை நானும் அறிவேன். என்றாலும் இத்தனை புத்தி கூர்மையும் தெளிவும் கொண்ட இளம் வீரனை நான் சந்திப்பது இதுதான் முதல் முறை தம்பி என்றார் பெரிய மாணிக்கம். வணிகம் போல இதுவும் ஒரு கணக்குதான் ஐயா. சற்று ஆழ்ந்து யோசித்தாலே போதும் என்று கூறி புன்னகைத்தான் செவ்வேல். நல்லது தம்பி, நாளையே நான் மடிகை சாவடிக்கு புறப்படுகிறேன் என கூறி எழுந்த பெரிய மாணிக்கனாரை நோக்கி, இன்னொரு முறை ஆச்சரியப்படவோ எது குறித்தும் கவலைப்படவோ வேண்டாம் ஐயா. அதற்கான ஒரு விஷயத்தை இப்போது நான் உங்களிடம் கூறட்டுமா என்று கேட்டான் செவ்வேல். என்ன இது, புது புதிர் என்பது போல பார்த்தார் பெரிய மாணிக்கம். அருகில் வந்து அவர் காதோரம் கூறினான் செவ்வேல் அந்த ரகசியத்தை. செவ்வேல் என்று நீங்கள் கண்முன் காணும் இந்த சிறிய பையன்தான் சோழ பேரரசின் இளவரசரான ஆதித்தரின் மெய்க்காவல் படை தளபதியான வெள்ளங்குமரன் என்பதையும் தயவு கூர்ந்து நீங்கள் நம்பித்தான் ஆக வேண்டும் ஐயா என்ற செவ்வேலின் வார்த்தைகளை கேட்டு அதிர்ந்து போனார் பெரிய மாணிக்கம். மயக்கமே வந்துவிடும் போல இருந்தது அவருக்கு. எண்ணற்ற கேள்விகள் மனதில் தாண்டவமாடின. அவரது முகவரிகளை வைத்தே அதனை புரிந்து கொண்டான் செவ்வேல். போய் வாருங்கள் ஐயா, அடுத்த முறை நிறைய பேசுவோம். மக்கள் பொருட்களை வாங்க வர ஆரம்பித்து விட்டனர் என்று புன்னகையோடு செவ்வேல் கூற எதுவுமே பதில் கூற வழியின்றி அங்கிருந்து நடக்க ஆரம்பித்தார் பெரிய மாணிக்கனார். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.